வணக்கங்க. இன்றைக்கி ஒரு பம்கின் செடி வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சி விதை போட்டு வளர்த்தேங்க. முதல்ல ஒரு தொட்டியில தான் ஃபஸ்ட்டு விதை போட்டிருந்தேன். அது ரொம்ப நல்லா வளர்ந்தது. அதுக்கப்புறம் எடுத்து அதை கீழே வச்சு, அது கொடியாக தானே போகும், அதனால கீழே படர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே வச்சுட்டேங்க. அதுவும் நல்லா தாங்க வளர்ந்தது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது இது வளர்ந்து எப்படி ஒரு 3 மாத செடியாக இருக்கும். அது அழகு போல் நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சுங்க. பூவும் பூக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, பூவிலேருந்து அப்படியே காய் வந்துடும், பிஞ்சு வச்சு காய் வந்துடும்னு பார்த்தா எல்லா பூவும் பூக்குது. டெய்லி ஒரு பூ பூக்கு, 2 பூ பூக்குது. ஆனால் காயே வைக்க மாட்டேங்குதுங்க, பிஞ்சு வைக்க மாட்டேங்குது, கீழே கொட்டி போயிடுது. சரி, இன்றைக்கி இந்த பூ பூத்துருச்சு அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு நீ என்ன காய் காய்க்க நினைக்கிறியா இரு அப்படின்னு சொல்லி அந்த பூ கீழே விழுந்து வேஸ்ட்டாக போயிடுதுங்க. இப்படி இந்த செடி ஒழுங்காகவே காய்க்கல. அதோட வளர்ச்சியும் ஒரு ஒரு கட்டத்தில் நின்று போச்சுங்க. பாருங்கள், 3 மாத செடி இவ்வளோ தான் லென்த்தே இருக்குது. ஃபஸ்ட் ஆக்சுவலி நான் கீழே தான் படரட்டும் அப்படின்னு சொல்லி கீழே படர போட்டிருந்தேன். பட் அது ஒழுங்காகவே வரல. சில பேர் அந்த இடம் கம்மியாக இருந்தனால அது போகிறவங்கலாம் அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அப்போ தூக்கி மேலே போட்டுடலாம், இந்த மேலே போட்டால் கொடி மாதிரி வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கீழே போட்டிருக்கும் போதாங்க தெரிஞ்சுது, அது கீழே இருந்து ஒவ்வொரு வேராக மண்ணுக்குள்ளே போய் அது கூட தனியாக முளைக்கும் அப்படின்னு. ஆனால் நான் அதிலலாம் தண்ணி ஊற்றுனதில்லை. நான் நேரடியாக அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன அந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி ஊற்றுவேன். பட் இங்கிட்டலாம் தண்ணி ஊற்றிருந்தா மேபி வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தாங்க. ஏன்னா பூ பூக்குது, ஆனால் காய் வர மாட்டேங்குது. அப்போ தான் சார் விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட விசாரிக்கும்போது சொன்னாங்க, இல்லை இல்லை, நல்ல விதையாக இருக்கணும். ஒரு வேளை உன்னோட சீடு நல்ல விதையாக இருக்காமல் இருந்திருக்கலாம். நல்ல விதையாக இருந்தால் காய்ச்சிருக்கும், மேபி காய் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு, இந்த விதை நானாக காசு கொடுத்து வாங்கி விதை போடவே இல்லைங்க. மேல் வீட்டு பாப்பா மேல் வீட்டில் இருந்து இந்த பாப்பாவுக்கு அவங்க வீட்டில் வாங்கின விதையை கீழே கொட்டிட்டாங்க. சில விதைங்களை அவங்க வீட்டில் எடுத்து கொடுத்துட்டேங்க. ஆனால் எப்படியோ ஒரு விதை முளைச்சிருச்சு போல். அதுதாங்க இந்த பம்கின் செடி வளர்ந்ததுக்கு காரணம். மேபி நெக்ஸ்ட் டைம் நான் நல்ல செடியாக வாங்கி போட்டால் நல்லா வளர்க்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நல்லா வளர்த்து காட்டுவேன்.